போட் இப்படிதான் கேப்பிய இறங்குடா டேய் இறங்குடா வா நான் பேப்பர்ல நான் செஞ்சு கொடுக்குறேன் வா என்ன போட் வேணும் உனக்கு ஸ்பீட் போட்டா கைஸ் அது என்ன போட்டுன்றத நான் சொல்றேன் நானும் ஹரிஷும் இப்போ சிக்கிக்கு வந்து ஒரு ஸ்பீட் போட் செஞ்சு தரோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு உங்க பேரண்ட்ஸை வந்து பிரமிக்க வைங்க ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல் சஸ்பென்ஸாகவே வச்சுப்போம் இன்ஜினை ரீல்ஸுக்கு 10,000 ரூபாய் 4,000 ரூபாய் அதுல இருந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ரா சரி என்ன வேலை பார்க்குற ஓகே இப்போ நானும் ஹரிஷும் போட் செய்வோம் போட் செய்யறதுக்கான பொருள் அங்கே இருக்கு ஓகே போட் எங்க விட போறோமா வீட்டில் எங்க பீச்சில் விடலாமா நம்மளே ஒரு கடல் உருவாக்கி விட்டுடலாம் வாழ்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட் ரெடி பண்ணிடலாம் ஓகே 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 போட்டு செய்ய முக்கியமான பொருள்லாம் நம்ம ஏதோ வாங்க தேவையில்ல வீட்டில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல செய்யலாம் அதாவது நம்ம சாப்பிட்ட பிரியாணி டப்பா இல்லைன்னா இந்த பழைய பத்திரிக்கை அதுமாதிரி எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் பெருசாக இதை முதல்ல சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக்லையும் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் நிஜமாவே சூப்பராக இருக்கும் சின்ன வயசுல நாங்களே ட்ரை பண்ணியிருக்கோம் நான் ட்ரை பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல மீதி பொருளாக தூக்கி போட்டு 3 பேரும் பண்ணோம் ஆமா ஆமா ஓகே ஒரு போட்டு மாதிரி இப்போ ஷேப்ல கட் பண்ண போறோம் அப்படிங்க வாங்க காய்க்கிறேன் ஸோ இப்படி கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஏரோடைனமிக்ஸ் ஓகே இந்த மாதிரி அந்த போட்டு போகும் அந்த மாதிரி ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக அந்த போட் ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல என்னன்னா நம்ம இன்ஜின் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை போட் வேணுமோ செஞ்சுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஓகே ஒன்று செஞ்சுட்டோம் அதே மாதிரி அட்டையிலையும் செஞ்சுக்கலாம் கட் பண்ணுறாரு எப்படி கையில கட் பண்றதா கத்திரிக்கோல் எடுத்துரும் அது உகுது பாரு இங்க இல்லையே ராக்கெட் மாதிரியா இருக்கு அது ஸோ காய் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா கட் பண்ணி வச்சுக்கலாம் இன்ஜின் ரெடி பண்ணி இப்போ இன்ஜின் எடுத்தோம் அங்கே டேபிள் மேலே இருக்குது வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா ரீல்ஸுக்கு 10,000 ரூபாய் 4,000 ரூபாய் ஐயப்பா இன்ஜின் பின்னாடி போட்டிருக்கேன் சஸ்பென்ஸாகவே வச்சுப்போம் இன்ஜினை ஓகே இன்ஜின் வந்து கடைசியாக காமிப்பேன் காய் கத்திரிச்சா கத்திரிக்கோல் சரி போட்டு விடலாமா தண்ணியில் காய்ஸ் அதே மாதிரி சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் பண்ணுங்கள் ஓகே கத்திரிக்கோல் எல்லாம் நம்ம பண்ணுறதுனால பேரண்ட்ஸ் ஓகே கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஓகே ஸோ நம்ம போட்லாம் வந்து லைனாக ரெடி ஆகிடுச்சு பீச்சில் இருக்கிற மாதிரி வச்சு விட்ருவோம் பீச்சில் நிற்கிற மாதிரி இருக்குது போட்டு ஓகே எப்படி இது பாருங்கள் ஸ்டைலாக ஸோ கைஸ் நம்ம போட் ரெடியாக நிற்கிது ஸோ இதுக்கு வந்து இன்ஜின் ஃபிட் பண்ணோம் ஸோ இன்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரம் ஓகே ஸோ இதுதான் இன்ஜின் என்ன பண்ண போறோம்னா இந்த போட்டுக்கு பின்னாடி நம்ம இன்ஜினுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சோம்ல ஆமா அந்த இடத்துல போட்டு சொருவ போறோம் நீ என்ன பண்ணு தண்ணி புடிச்சு வா போ ஓகே போ ஓகே பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா ஸோ இந்த மாதிரி பின்னாடி இப்படி கற்பூரத்தை இப்படி ஃபிட் பண்ணிடணும் எல்லாத்துலையும் ஓகே ரொம்ப குஷியோ இங்க வச்சு தப்பாக்கல வை அவன் போட் ரெடி பண்றதுக்குள்ள நம்ம கடலை ரெடி பண்ணிடலாம் ஓகே ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேண்டாம் ஆயிடுச்சு தண்ணி எத்தனோடா போடா அப்புறம் ப்ரெஷர் அதிகமாயிட்டா போகாதரா போ எத்தனை போ எல்லா போட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய ஓடிச்சுன்னா நல்லா இருக்கும் அழகா இருக்கும் ஓகே ஸோ இங்கே கடல் ரெடி ஆயிடுச்சு நம்ம போட் ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டை கடலில் இறக்கிட வேண்டியதான் ஓகே ஸோ இது என்னன்னா நான் ரீசெண்டாக இந்த கோயில் பக்கம்லாம் எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கோயிலில் வந்து இதை பார்த்து சிக்கி கேட்டுகிட்டே இருந்தேன் இது வேணும் ஏன்னா தண்ணியில் இது வந்து க்யூட்டாக ஓடும் நிறைய குட்டி ஓன்னு போட்டிருப்பாங்களா சூப்பராக பார்க்கவே அழகா அதனால செஞ்சு தந்தாடான்னு சொல்லியிருந்தேன் அதுலேருந்து போட் வேணும்னு கேட்டிருந்தான் ஓகே நம்ம போட்டை இறக்கிடலாமா தண்ணியில் இறக்கிடலாம்
என்னடி இது எல்லா போட்டையும் போட்டுரும் தண்ணியில. ஓகே போட் ஓட்டல என்ன பண்ணா இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. கற்பூரம் வந்து கரையும் போது அந்த போட் வந்து போகுமா, இன்னும் கரையில போல. சொரு 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 சொருன்னு ஓடுது, ஆனா இங்க ஓடல. கற்பூரம் பிராண்டு சரியில்லையோ பண்ணிருக்கோமே. ஆனா அப்பயே ஓடுனது இல்லை. ஓடுண்டா விஷானா இது இரு. ஸ்லோ அதை பாருங்க, இது க்ளோஸ்ல எடுத்தா தெரியும் இது ஓடுது. ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் ஹெவியா போட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் குட்டியா போட்டா ஐ திங்க் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது சரிப்பட்டு வராது, இருங்கடா டேய். பத்த வச்சு பாப்போமா? 20 வச்சு பாரு. கை தட்டு. A few minutes later. கைஸ் ஆக்சுவலாக தண்ணி திரும்பி பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். கைஸ் சக்ஸஸ் டிக்கி போட்டு கைஸ் போட்டு அவ்வளோதான். பாத்தியா இல்லையா? தலைகில போட்டாலும் ஓடுது. கைஸ் சக்ஸஸ் கைஸ். இது நிறைய போட்டு செஞ்சு விடலாம் கைஸ் சிக்கிக்கு. கைஸ் ஸோ நல்லா அது பாட்டு ஓடுது பாருங்க. எடுத்து ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா கைஸ்? அது ஒன்றும் இல்லை, வாட்டர்ல இருக்க ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் இந்த கேம்ஃபர்ல இருக்க மோனோ ஆக்சைடும் ரியாக்ட் பண்ணி அதுவா ஓடுது. இதுமே ஏதாவது நம்ம தெரிஞ்சுமே பேசினா நம்பிடுவாங்க, உண்மை கிடையாது. ஆனா இல்ல கைஸ், இது எப்படி ஓடுதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்ல ஓடுது. அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன்ல ஓடுது. கரெக்ட் கைஸ். அதாவது இப்போ நீங்க இப்போ இந்த இதுல வந்து நீங்க ஒரு சோப்பு போட்டு பாருங்க, ஓடாது. ஏ பைத்தியம் நிஜமால் என்னடா சர்ஃபேஸ் டென்ஷன் பாதிக்குதுடா. ஓடாதடா சிக்கி, ஒரு நிமிஷம் இருடா சிக்கி. தெரியுமா தெரியாதா? என்னது? இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்ல ஓடுது கரெக்டா? இப்போ இதுவே நீ இதுல ஒரு சோப் எதை ஆட் பண்ண, சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆகி ஓடாது. கரெக்ட். எதனாலனா இப்போ கேம்ஃபர்ல இருந்து பின்னாடி வந்து ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் கிரியேட் ஆகுது அந்த கேம்ஃபர் கரைய. ஓகேவா? அதாவது இது எப்படின்னா இந்த டக் ஆஃப் வார் சொல்லுவாங்கல்ல கேம், டக் ஆஃப் வார் இழுக்க ஓடும். ஏய் பைத்தியக்காரா, நீ ஒரு பக்கம் இழுக்கிற, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன். ஓகேவா? நான் இழுக்கிற பக்கம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? வாட்டர்ல இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன், பின்னாடி கேம்ஃபர்ல இருக்க சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து நான் இழுக்கிறேன், அப்படியே அந்த போட் வந்து ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி. புரிஞ்சிச்சா? அப்படி புரியலன்னா சாட் ஜிபிடில பார்த்தோம், நானே அதை பார்த்தா சொல்றேன். நம்ம க்ரூஸ் செய்யலாம் இப்போ. ஓகே, இவ்வளோ பெரிய போட் போதுமா? செய்யலாம். எவ்வளோ பெரிய போட்டு இது ஓடாது. டியூ டு ஹெவி போட் அண்ட் கேம்ப் ஃபயர் ஹெவியா இருக்கிறதுனால ஓடாது. என்னடா இவ்வளோ பெரிய இன்ஜின் வச்சுக்கிற? அதான் கேட்டேன். ஏய் ஓடுதுடா, ஓடுதுமாரா. இது நாளைக்கு காலைல வரையும் ஓடும் போல. கற்பூரம் கரைய ஓடும், ஆனா நீ தண்ணியில இருக்க சர்ஃபேஸ் டென்ஷனை குழப்பிட்டேன். ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு வார்த்தையை பார்த்து வச்சுட்டு இவன் பண்றது இருக்கு பாருங்க. கைஸ் ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் வீட்டில். ஓகே, நல்லா வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க, உட்காந்து ட்ரை பண்ணி. செய் போடா, எவ்வளோ எல்லாம் சயின்ஸ் தான்டா இதெல்லாம். சயின்ஸ் தான், சயின்ஸ்ல ஏகப்பட்டது இருக்குது. போட்டோட ஏரோடைனமிக்ஸ் தப்பா இருக்கு, அதனால சுத்துது. இந்த வார்த்தையும் தெரியும் அவனுக்கு, ஏரோடைனமிக்ஸ் ஒரு வார்த்தை. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ரா. சரி, என்ன வேலை பார்க்குற? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தான். நீ சர்ஃபேஸ் டென்ஷன் பெருசா போய் இன்னொரு வாட்டியும் வாயில இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்தது. நிஜமாடா, தண்ணி ஊற்றி திரும்பி வச்சா தான்டா இப்போ போட் ஓடும். ஸோ நாங்கள் பண்ண மாதிரி பெருசாக பண்ணாமல் சின்னதாக பண்ணி தண்ணியில் போட்டு பாருங்க, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும் பார்க்க. நாங்கள் வந்து கொஞ்சம் இடவடமாக பண்ணிட்டோம். ஓகேவா? பேப்பரில் பண்ணால் முழுங்கிடும், அதுமாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சோன்னா வாட்டர் ப்ரூஃப் போட்டுது, இல்லைன்னா முழுங்கிடும். இங்கே வா ஸ்பீடு போட்டு ஈடு போட்டு கடலு பீச்சுன்னா பெருசாக எதிர்பார்த்து சட்டில் எதுவும் தண்ணி ஊற்றி விளாண்டுக்கிறானுங்க. எனக்கு போனியாவது கொடுக்குறா, போனா நோண்டுறேன், நோண்ட மாட்டான். எப்படி சொல்லு ஃபர்ஸ்ட். சூப்பராக விட்டு தோணுடா, போன குடுறா. எனக்கு எப்படி இருக்கு சொல்லு ஃபர்ஸ்ட். தரமாட்டேன், எப்பெல்லாம் தரமாட்டேன், சாரி. அவனை பார்த்துருக்கணும்டா, வீடியோக்கு முன்னாடி குதிச்சான், ஓடுனா, குதிச்சிக்கினே இருந்தான். வீடியோ முடிஞ்சோடனே பாரு, இதை பார்த்தோன்னே பாரு,
டிசப்பாயிண்ட் ஆயிட்டா என்னடா ஏய், இது இப்படிதான் இத குழந்தைக்கு போய் கொடுக்கணும். ஸ்பீடு கேமரா போட்டு நீங்களே அடுத்த டாடாவோட ஃப்ளைட் செஞ்சு ஐயோ பொய் சொல்லாத திரும்பியும் பொய் சொல்லாத அவ்வளவுதான் ரீல்ஸ் பாத்தியா ஒரு தர்மாக்கோலை கீழே வச்சுக்கிறான்டா ஒரு ஃப்ளைட் இதுதான் பேப்பர்ல அரை மணி நேரம் பந்தினே போதுடா அது சூப்பரா அது நெக்ஸ்ட் அந்த வீடியோ கைஸ் ஓகேவா அது பேர் கூட நான் பார்த்து வச்சிருக்கேன் ஐயோ ஏதோ பேர் அது ஜெட்டு செட்டி இல்லடா ஏரோடைனமிக் ஃப்ளைட் இல்லடா அது ஏதோ இதுடா டென்ஷன் அது வந்து பேட் டென்ஷன் மறந்துட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சயின்ஸ் செக்மெண்ட்ல இன்னொரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிராங்க் வீடியோ சிக்கிக்கு பிராங்க் வீடியோ ஆச்சே கூப்பிட்டு வந்து கடைசியில் இதாண்டா உனக்கு அப்படின்னு பிராங்க் வீடியோ பிராங்க் ஆயிட்டு சயின்ஸ் செக்மெண்ட்ல சிக்கி உண்மை டிஸ்கோ அந்த பிராங்க் பண்ணேன் ஜாலியா இருந்தாரு நோனினா இருப்பான் என்ன தெரியல நெக்ஸ்ட் வீடியோ நான் ஃப்ளைட் பாருங்க ஓகே இதே மாதிரி என்னோட பை பை